ஆணி மாதம் மேஷராசி என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது. மேஷராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி நம்ம பஞ்சமாதிப ஸ்தானத்தில் தான் அமர்ந்துருக்கார். யார்? செவ்வாய் பகவான் சூரியன் வீட்டில் அமர்ந்திருக்கார். நாம் என்னென்ன செய்யலாம்? பிள்ளைகள் சேர்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஈடுபடக்கூடிய வேலைகள், கல்வி சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடலாம், பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடலாம், பொருள் சார்ந்த விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுதெல்லாம் இதை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். வீடு சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதெல்லாம் ரொம்ப நன்மை. கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மட்டும் தவிர்த்துக் கொள்வது நன்மை. ஒரு 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுக்கல் வாங்கல் வச்சுங்க, நான் வேணானே சொல்லலை, எல்லாமே நன்மை தரும். ஏன்னா கொடுத்தா இவ பொருள் வராது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு. இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு என்னென்ன இருக்குதோ கம்யூனிகேஷன் அனைத்துமே கிடைக்கும். கம்யூனிகேஷன் அனைத்தும் கிடைக்கக்கூடிய இடமாக 3ஆம் இடத்துல இருக்கல பெறக்கூடிய லாபம் என்று ப்ராஃபிட் ஃபுல்லாகவே கிடைக்க போகுது. ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நீங்கள் எல்லாமே சக்ஸஸ், நல்லது நடக்கும். மேஷராசிக்கு சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.